திமுக கூட்டணியில் சிட்டிங் தொகுதிகளை பறிகொடுத்துவிட்டு தன்மானத்தை இழந்து இந்த கூட்டணியில் தொடர்வதை விட அதிமுக கூட்டணியில் பயணிப்பதையே காங்கிரஸ் தொண்டர்கள் அதிகம் விரும்புகிறார்கள் என கூறப்படுகிறது. எனவே கூட்டணி தொகுதி பங்கீடு விரைவில் முடிவுக்கு வராத பட்சத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் விரிசல் உருவாகும் என தெரிகிறது. மேலும் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக எப்போதுமே மாமியார் வீடு போன்றது என்றும் அதிமுக தாய் வீடு போன்றது என்பது பலரின் கருத்தாக இருக்கிறது. திமுகவில் காங்கிரஸ் கட்சிக்கு சிட்டிங் தொகுதிகள் கிடைக்காத பட்சத்தில் அதிமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைக்க வாய்ப்புகள் நிலவி வருவதாக கூறப்படுகிறது. இது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. திமுக கூட்டணியில் கடந்த 2019 MP தேர்தல் மற்றும் 2021 MLA தேர்தலில் இடம்பெற்றிருந்த கட்சிகள் தற்போது வரை கூட்டணியில் தொடர்கிறது. கடந்த MP தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்த மக்கள் ஜனநாயக கட்சி மட்டும் தற்போது இல்லை. கடந்த MP தேர்தலில் திமுக கூட்டணியில் திமுக 20 இடங்களிலும், காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரி உட்பட 10 தொகுதிகளும், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகளுக்கு தலா 2 இடங்களும், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், இந்திய ஜனநாயக கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிகளுக்கு தலா 1 இடம் ஒதுக்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள், இந்திய ஜனநாயக கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்டு வெற்றி பெற்றனர். கடந்த முறை போட்டியிட்ட விடங்களை விட இந்த முறை அதிகமான தொகுதிகளை கேட்டு திமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் நெருக்கடி கொடுக்கிறது. இதனால் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு ஏற்படாமல் இழுபறி நீடித்து வருகிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி கடந்த முறை தமிழகத்தில் போட்டியிட்ட 9 இடங்களில் தேனி தொகுதி தவிர மற்ற 8 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் இம்முறை 21 தொகுதிகளில் வலுவாகவும் தங்களுக்கு சாதகமாக இருப்பதாக கூறி ஒரு பட்டியலை கொடுத்துள்ளது. ஏற்கனவே உள்ள சிட்டிங் தொகுதிகளுடன் மற்றும் கூடுதலாக ஒரு சில சீட்டுகள் வேண்டும் என 15 தொகுதிகளை முன்வைத்துள்ளதாக தெரிகிறது. ஆனால் திமுக நிலைப்பாடோ கடந்த முறை தான் போட்டியிட்ட 20 தொகுதிகளுடன் இம்முறை கூடுதலாக 5 தொகுதிகளில் களம் காண வேண்டும் என முடிவு எடுத்துள்ளது. 2024 மக்களவைத் தேர்தலில் திமுக 25 இடங்களில் நேரடியாக போட்டியிட வேண்டும் எனவும் மீதமுள்ள 15 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்ய திட்டமிட்டுள்ளது. இதன் காரணமாக கடந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்பட்ட சில தொகுதிகளில் திமுக நேரடியாக களம் காண உள்ளது. காங்கிரஸ் கட்சியின் சிட்டிங் தொகுதிகளான விருதுநகர், திருச்சி, கரூர் ஆகிய தொகுதிகள் இம்முறை காங்கிரஸ் கட்சிக்கு நிச்சயம் வாய்ப்பே இல்லை என கூறப்படுகிறது. ஆக இந்த 2024 MP தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 4 முதல் 6 தொகுதிகள் மட்டுமே கொடுக்க திமுக முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. காங்கிரசின் சிட்டிங் தொகுதியில் திமுக நேரடி களம் இறங்க கடந்த 1 ஆண்டுகளுக்கு முன்பே மாஸ்டர் பிளான் போட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கூட்டணி கட்சிகள் அலட்சியப்படுத்துவது என்பது காங்கிரஸ் கட்சிக்கு புதிதல்ல என்ற போதும் கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி என ஏற்கனவே உள்ள சிட்டிங் தொகுதிகளை பறிப்பது என்பது கூட்டணி தர்மமே இல்லை என காங்கிரஸ் தொண்டர்கள் கூறுகின்றனர். மேலும் சிட்டிங் தொகுதிகளை பறிகொடுப்பதில் காங்கிரஸ் கட்சிக்கு தன்மான பிரச்சனை உள்ளது. கட்சி தலைமை மீது தொண்டர்களுக்கு இருக்கும் நம்பிக்கை சிதற வாய்ப்பு ஏற்படும். இதனால் இவர்களின் வாக்கு சதவீதம் மேலும் சரிவை நோக்கி செல்லும் என்பது உறுதி. ஆளும் கட்சியாகவும் பலம் பொருந்திய இயக்கமாகவும் பல தலைமுறையாக இருந்து வந்த காங்கிரஸ் கட்சிக்கு 1967க்கு பிறகு படிப்படியாக தேய்வரையாக மாறிப்போனது. இதன் காரணமாக கூட்டணி கட்சிகள் அலட்சியப்படுத்தும் நிலைக்கு காங்கிரஸ் கட்சி தள்ளப்பட்டுள்ளது. 2024 MP தேர்தலில் புதிதாக கூடுதல் தொகுதி கொடுக்காவிட்டாலும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தொகுதிகளை ஒதுக்குவதுதான் நியாயம் என காங்கிரஸ் திமுகவிடம் கையேந்து நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஆனால் கூட்டணி தொகுதி பங்கீட்டில் நியாயம் தர்மம் கிடையாது என திமுக ஸ்ட்ராங்காக உள்ளது. மத்தியில் தனக்கென வலுவான செல்வாக்கை இழந்து நிற்பதாலும் திமுகவின் தயவு, அதாவது தமிழகத்தில் உள்ள 40 தொகுதிகளின் பலத்தை நம்பியே தேசிய கட்சிகள் நிலைப்பாடு உள்ளதால் திமுக காங்கிரஸ் உறவு தற்போது பிரிக்க முடியாததாக இருக்கிறது. இருப்பினும் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியின் தன்மானத்திற்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் சிட்டிங் தொகுதியை கூட பெற முடியாத நிலை ஏற்பட்டால் அவர்களது கட்சி தொண்டர்கள் மத்தியிலே மதிப்பும் செல்வாக்கும் சரியத் தொடங்கும். எனவே கண்டிப்பாக சிட்டிங் தொகுதியை பெற்றாதாக வேண்டும்
என்பதில் கட்சி தலைமை முனைப்போடும் அலாதியான நம்பிக்கையில் கை சின்ன தலைவர்கள் காத்து கொண்டு இருக்கின்றனர். ஆனால் 4 முதல் 6 தொகுதிக்கு மேல் கொடுக்க மனமில்லாமல் கூட்டணி பேச்சுவார்த்தையை திமுக தள்ளி போட்டு வருகிறது. இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறி ஏற்பட்டுள்ளது. ஒருவேளை காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கை நிராகரிக்கப்படும் பட்சத்தில் திமுக ஒதுக்கப்படும் 4 முதல் 6 தொகுதிகளை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளுமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. பிஜேபிக்கு எதிராகவும் மோடியை வீழ்த்துவதே லட்சியம் என 28 கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்தியா கூட்டணி அமைத்துள்ளது. மோடியை வீழ்த்துவது மட்டுமே லட்சியம் என களமிறங்கியுள்ள இவர்களின் கூட்டணி பல்வேறு மாநிலங்களில் கருத்து வேறுபாடு மற்றும் எதிர்ப்புகளால் சிதைந்து வரும் நிலையில் தமிழகத்தில் தொகுதி பங்கீட்டில் ஏற்படும் குழப்பம் திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையே விரிசல் ஏற்படுமோ என்ற சூழல் நிலவி வருகிறது. பிஜேபியின் கூட்டணியில் இருந்து வெளியேறியுள்ள அதிமுக பிற கட்சிகளின் கூட்டணிக்காக எதிர்பார்த்து வருகிறது. காங்கிரஸ் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதால் கொள்கை அடிப்படையில் இரு கட்சிக்கும் எந்த பிரச்சனையும் வந்துவிடப் போவது இல்லை. மேலும் அதிமுக காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிக்கு அது கேட்கும் தொகுதிகளை கொடுப்பதில் பெரும் சிக்கல் இருக்காது. எனவே 2024 MP தேர்தலில் அதிமுகவும் காங்கிரஸ் கூட்டணி ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. பிஜேபி கூட்டணியில் இருந்து முழுமையாக விலகி இருக்கும் அதிமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைப்பதில் அக்கட்சிக்கு பெரும் நெருக்கடி இருக்காது என்றும், திமுக கூட்டணியில் சிட்டிங் தொகுதிகளை பறிகொடுத்து தன்மானத்தை இழந்து கூட்டணியில் தொடர்வதை விட அதிமுக கூட்டணியில் பயணிப்பதையே காங்கிரஸ் தொண்டர்கள் அதிகம் விரும்புகிறார்கள். எனவே காங்கிரஸ் திமுக கூட்டணி விரைவில் முடிவுக்கு வராத பட்சத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் விரிசல் உருவாகலாம் என தெரிகிறது.